இன்று வரை இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அவர்கள் திருந்தினால் தாய் உள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். அவர்களின் வழிகாட்டலின்படியே இன்று நாம் செயலாற்றி வருகிறோம். அப்படியா செயலாற்றுறீங்க? இது ஏன் கடந்த காலத்திலே செய்திருந்தால், இருந்தவர்களை இணைத்திருந்தால், ஒருங்கிணைத்திருந்தால் இந்த நிலைமை ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்று ஏற்பட்டிருக்கும்? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருப்பார். இல்லை என்றாலும் அவருடைய கண்ணசைவிலே ஆட்சி அமைந்திருக்கும். அதை தடுத்தது யார்? அதை கெடுத்தது யார்? கெடுத்தது மட்டுமல்ல, மிகப்பெரிய இயக்கமான இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு படுதோல்வி அடைய செய்ததற்கு யார் காரணம்? எல்லாம் செய்துவிட்டு தங்களை நல்லவர்களைப் போல இன்றைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏதோ துரோகம் செய்து விட்டதாகவும், நாங்கள் ஏதோ இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துவதாகவும் இன்றைக்கு செய்திகள் செல்கிறார். அன்றைக்கு நாங்கள் பேட்டி கொடுத்தோமே தவிர எங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நாங்கள் வரோம். நாங்கள் யாரை பற்றியும் குறை சொல்லல. இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பொதுச் செயலாளர் எடப்பாடியை பற்றியும் நான் எந்த குறையும் சொல்லவில்லை. அவர் செய்திருக்கிற தவறுகளை தான் நாங்கள் சுட்டி காட்டணும்.